சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். தை அமாவாசையான இன்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த 5 காரியத்தை செய்ய தவறாதீர்கள். தை அமாவாசையான இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தேதி, நேரம், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம், இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழு பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. அப்படி ஸ்கிப் பண்ணா அந்த முக்கிய தகவல்கள் நீங்கள் தவற விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படின்னா இந்த அமாவாசை விரதம் மேற்கொள்வதற்கான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத நாள். நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்கும் அமைதி, சிந்தனை, ஆழமான வழிபாட்டிற்கான ஒரு நாளாக கருதப்படுது. ஆனா அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்குது. தை மாதம் என்றாலே புது தொடக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுங்கும் வரும் காலமாக அமைகிறது. அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை. இந்த நாள் ஒழுங்கு, குடும்ப ஒழுக்கம், பாரம்பரிய நினைவுகள், வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளா அமைகிறது. அதனால தான் பல தலைமுறைகளாக இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த தை அமாவாசையான இன்று சிம்மராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது எண்ணெய் குளியல், காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது. அதே போல வீடு சுத்தம், வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வைப்பது நல்லது. இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம், உணவு, துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையும். அமைதியான மனநிலை இந்த நாள் அமைதிக்கான நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது. அதனால் அதிகம் பேசுதல், தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம். அந்த வகையில் இந்த சிம்மராசினியர்களான நீங்கள் தை அமாவாசையான இன்று தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பா இன்றைய நாள்ல சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள், அசுத்தம், பிறரை காயப்படுத்தும் செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த நாள்ல சிம்மராசினியர்களான உங்களுக்கு அமைதி, ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடம் இல்லை. ஆனால் தை அமாவாசை போன்ற நாட்கள் நம் சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும். நாம் எங்கு போகிறோம், எப்படி வாழ்கிறோம், எதை மறந்துவிட்டோம், எதை நினைவு ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசையாக அமைகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 2026 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:20 மணி துவங்கி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. சூரிய பகவான் தான் தந்தை உறவுகளுக்கு காரணமானவர். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த நாள் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், சித்தி, திலகோம, பிண்ட தானம் ஆகியவற்றை இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், திதி, திலகோமம், பிண்ட தானம் ஆகியவற்றை
தவறாமல் செய்ய வேண்டும். இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள், கடற்கரைகள், புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலன் தரும். பலரும் தை அமாவாசை நாளில் காசி, ஹரித்வார், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள். அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும். அதே போல அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல், வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்ற பொருள். அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள். தங்களின் பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம். அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம், தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். இதனால் அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ருக்கர்ம காரியங்கள் செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம், பித்ருசாபம் ஏற்படும். அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது. அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். அதேபோல் உடல் மற்றும் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தீரும். ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. அதேபோல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. குறிப்பா சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியும். இந்த தை அமாவாசையான நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர், அதே போல் எள், அரிசி, தர்ப்பை புல் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க. இது பித்ருதோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசைகளை பெற்று தரும். இரண்டாவதாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம். கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும். மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது, உடைகள், அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும். நான்காவதாக இந்த நாளில் விரதம் இருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து படையலிடலாம். ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. பூமி, நகை, பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது. அதேபோல் இன்றைய நாளில் செய்யக்கூடாது சில ஐதீகங்களும் உள்ளன. அவற்றில் அமாவாசை அன்று வாசலில் கோலமிடக்கூடாது, காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது, அதே போல தலைமுடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். மது மற்றும் ஆமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்கள் எத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக வெற்றி நடந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.